எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 4 டிப்ஸ் டிலேட் எக்கோலாலியா இருக்கிற குழந்தைகளுக்காகவே மெயினா பார்க்க போறோம். ஸோ டிலேட் எக்கோலாலியா அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க எங்கேயோ கேட்ட ஏதாவது ஒரு சென்டென்ஸையோ இல்லை ஒரு பாட்டையோ சில நாட்கள் கழிச்சு, சில வாரங்கள் கழிச்சு, ஒரு சில மாசங்கள் கழிச்சு கூட அப்படியே சொல்லுவாங்க. ஸோ இதை டிலேட் எக்கோலாலியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்கோலாலியா இருக்கும்போது எந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ஈஸியாக இன்னும் பெட்டராக நடக்கும் அப்படின்றதுக்கான இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் இது. ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு இருந்ததுன்னா கட்டாயமாக இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட். நான் இந்த ஃபீல்டில் 6+ இயர்ஸாக இருக்கேன். நான் அந்தாதி ரிஹாப்ன்ற ஃபவுண்டேஷனை 5 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ எங்களோட அந்தாதி ரிஹாபில் ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைகள், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம், ADHD, டிஸ்லெக்ஸியா, இந்த மாதிரி நிறைய டிஸார்டர்ஸ் அண்ட் டிலேஸ் இருக்கிற குழந்தைகளை ஸ்பீச் தெரப்பி மூலயமாவும், ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், யோகா அண்ட் மென்டல் ஹெல்த் தெரப்பி மூலயமாவுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எங்ககிட்ட போத் ஆன்லைன்லேயும் சர்வீஸ் இருக்குது. ஸோ உங்ககிட்ட லேப்டாப் அண்ட் வைஃபை இருந்தாலே வீட்டில் இருந்தபடியே எங்களோட டீம் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட இருந்து 1-on-1 தெரப்பி சர்வீசஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர் ஆஃப்லைனில் புருஷவாக்கம்லேயுமே எங்களோட கிளினிக் இருக்குது. அங்கேயுமே நீங்கள் டைரெக்டாகவுமே கன்சல்டேஷன்ஸ் அண்ட் தெரப்பி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 1-on-1 தெரப்பி தவிர எங்ககிட்ட ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் கோர்சஸ் ஃபார் பேரண்ட்ஸுமே இருக்குது. ஆட்டிசம் பேரண்ட்ஸ்க்காக மட்டுமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான பேரண்ட் கோச்சிங் ப்ரோக்ராம் இப்போ நாங்கள் ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் அவைல் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஃபர்தராக டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எக்கோலாலியா அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு எக்கோ மாதிரி. அவங்க என்ன வார்த்தைகள் கேட்குறாங்களோ அதை அப்படியே திருப்பி சொல்லுவாங்க. ஸோ நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா அவங்க பதிலுக்கு திருப்பி நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம கேட்ட உடனே திருப்பி அதை அப்படியே உடனே எக்கோ பண்ணாங்கன்னா அதை இமீடியட் எக்கோலாலியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இமீடியட்டாக அவங்க எக்கோ மாதிரி அவங்க கேட்ட வார்த்தைகளை அப்படியே சொல்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் சில குழந்தைகள் டிலேட் எக்கோலாலியா செய்வாங்க. அதாவது நேற்று அவங்க சில வார்த்தைகள் கேட்டிருப்பாங்க, அவர் போன மாதம் சில வார்த்தைகள் கேட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு படத்தில் ஒரு டயலாக் பார்த்துருப்பாங்க, ஏதாவது ஒரு அனிமேஷன் கண்டென்ட்டில். ஸோ அதை ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு கூட அதை அப்படியே சொல்லுவாங்க. ஸோ நிறைய குழந்தைகள் நம்ம பார்க்கும்போது டிலேட் எக்கோலாலியாவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிலேட் எக்கோலாலியா இருக்கிற குழந்தைகளுக்கு எந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் அவங்கள பேச வைக்கிறதுக்கும் கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஆஸ் பேரண்ட்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும், டிலேட் எக்கோலாலியா இருக்குது அப்படின்னும் போது ஆஸ் பேரண்ட்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் அதை அக்னாலஜ் பண்ணுங்கள். அதாவது சம்டைம்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியாது. சம்டைம்ஸ் அவங்க நடக்கிற விஷயத்துக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் டைரெக்டாக எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்கோலாலியா இஸ் ஆல்வேஸ் மீனிங்ஃபுல். ஸோ நம்மளுக்கு அந்த டைமில் அந்த மீனிங் என்னன்னு புரியாமல் இருக்கலாம். பட் அந்த குழந்தை எதையோ ஒன்று ரிலேட் பண்ணி தான் அந்த வார்த்தையை ஒரு அந்த சென்டென்ஸை அந்த டைமில் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட் ஆஃப் இந்த டிலேட் எக்கோலாலியாவில் அந்த சென்டென்ஸையும் அந்த இமோஷனையும் தான் கனெக்ட் பண்ணிப்பாங்க குழந்தைகள். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு ஒரு குழந்தை போகிறான். ஸோ ஸ்விம்மிங் கிளாஸில் இருக்கும்போது ஒரு பையன் கோபமாக ஐ எம் ஸ்விம்மிங் அப்படின்ற மாதிரி, நான் இப்போ ஸ்விம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி கோபமாக சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டிலேட் எக்கோலாலியா இருக்கிற குழந்தை எப்படி புரிஞ்சுக்கோன்னா, கோபமாக இருக்கும்போது சொல்கிற வார்த்தை போல இது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு கோபம் வரும்போது ஒரு நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வேற யாராவது கோவப்படுறதை பார்க்கும்போது ஐ எம் ஸ்விம்மிங் அப்படின்ற மாதிரி அவங்க திருப்பி சொல்லுவாங்க அன்னைக்கு அவங்க அப்போ கேட்ட வார்த்தையை. ஸோ நம்ம நினைப்போம், இப்போ ஏன் அவன் இதை சொல்கிறான், இப்போ நடக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். பட் ஆனால் அவங்க அந்த இமோஷனையும் அந்த வார்த்தையையும் கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு மீனிங் தானாக ஏற்படுத்தி தான் அதை செய்கிறாங்க. ஸோ அந்த டைமில் அது மீனிங்ஃபுல்லாக நம்மளுக்கு தோணாட்டியும் பரவாயில்ல, அதை அக்னாலஜ் பண்ணுங்க. ஸோ அக்னாலஜ் எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணலாம், நாட் பண்ணலாம், ஓகே ஓகே எஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆர் அவங்க என்ன சொன்னாங்களோ அதையே நீங்கள் திருப்பி சொல்லலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சொல்லும் போது அந்த குழந்தைக்கு என்னென்னா, ஓகே நம்ம அம்மா ஒரு அப்பா
நம்ம என்ன பேசுகிறோன்றது கவனிக்கிறாங்க, ஒரு நம்ம என்ன பேசுகிறோன்றத அவங்களும் திருப்பி சொல்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியும். அது அவங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும், இன்னுமே ஓப்பன் அப் பண்ண, இன்னுமே நிறைய வார்த்தைகள் பேச. ஸோ மோஸ்ட்லி இந்த டிலேட் எக்கோலலியா இருக்கிற குழந்தைகள் வந்து கொஞ்சம் டிலேடாகவுமே ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது அவங்க தாமதமாக தான் பேசவே ஆரம்பிச்சிருப்பாங்க. ப்ராபப்ளி 2 இயர்ஸில் ஒரு 2.5 இயர்ஸில் ஒரு 3 இயர்ஸில் கூட சில குழந்தைகள் பேச ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு போதுமான கான்ஃபிடென்ஸுமே இருக்காது நிறைய பேசுகிறதுக்கும் அடிக்கடி பேசுகிறதுக்கும். ஸோ இதை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணும்போது ஓகே இவங்க கவனிக்கிறாங்க, இவங்க நம்ம பேசுகிறதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, நம்ம இன்னும் பேசணும் அப்படின்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் வந்து சைல்டுக்கு டெவலப் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் வந்து கண்டிப்பாக அக்னாலேஜ் பண்ணுங்கள் அந்த குழந்தை என்ன சொல்கிறாங்கன்னு. அப்போ அது உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இல்லாட்டியும் பரவாயில்ல. ரெண்டாவது டிப் வந்து நெக்ஸ்ட் தான் நம்மளோட மெயின் கேம் ஆரம்பிக்குது. நம்ம வந்து ஒரு டிடெக்டிவ் வேலை செய்ய போகிறோம். அதாவது இந்த வார்த்தையை அவங்க எங்கே கேட்டிருப்பாங்க அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சில குழந்தைகள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது ஸ்க்ரீன் டைம்ல இருந்து கூட பிக்கப் பண்ணியிருக்கலாம். ஏதாவது அவங்க படம் பார்த்துருப்பாங்க, ஏதாவது ஒரு ரைம்ஸ் கேட்டிருப்பாங்க, அங்கேருந்து கூட அந்த வார்த்தைகள் ஆர் அந்த சென்டென்சஸை பிக்கப் பண்ணியிருக்கலாம். ஸோ எங்கேருந்து பிக்கப் பண்ணியிருக்காங்க, அப்போ அங்கே என்ன கான்டெக்ட் நடந்திருக்கு, அப்போ அங்கே என்ன ஒரு எமோஷன்ஸ் வந்து கன்வே ஆயிருக்கு அப்படின்றத நம்ம டிடெக்டிவ் ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிடெக்டிவ் ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும், ஓ இந்த எமோஷனுக்கு தான் அவன் அந்த வார்த்தையை சொன்னா அப்படின்ற அந்த மீனிங் வந்து நமக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் இந்த டிடெக்டிவ் ஒர்க் பண்ணும்போது ஃபியூ டேஸ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஒரு சில டைம்ஸ் வந்து அது இன்னுமே கூட டைம் எடுக்கலாம். ஏன்னா நிறைய டிலேட் எக்கோலாலியா இருக்கிற குழந்தைகள் வந்து ரொம்ப தெளிவாக உச்சரிப்பு கரெக்டாக பேசுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃபன் டைம்ஸ் அது கொஞ்சம் மம்பிள்ஸாக இருக்கும், நம்மளுக்கு புரியும்படியே இருக்காது, ஒரு இன்டெலிஜிபிளாகவே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க, டிடெக்டிவ் ஒர்க் பண்ணாமல் விட்டுறாதீங்க. உங்கள் குழந்தை என்ன சொல்கிறாங்களோ அதை அக்னாலேஜ் பண்ணி இந்த சவுண்ட் ஆர் இந்த டியூன் வந்து நீங்கள் எங்கே கேட்டிருக்கீங்கன்றத தேடி சர்ச் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிடெக்டிவ் ஒர்க் பண்ணும்போது கூடவே சேர்ந்து ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணவும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதாவது ஒரு புக்கில் உங்கள் குழந்தை என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. ஸோ உங்கள் குழந்தை ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம், இல்லை ஒரு குவெஷன் கேட்கலாம், என்ன சொல்கிறாங்களோ அதை எழுதிட்டு அந்த டைமில் என்ன சுச்சுவேஷன் நடந்திருக்கணும் சும்மா உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு லேட்டராக இந்த வார்த்தையை அவன் எங்கே கேட்டிருப்பான் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு புக்கு மாதிரி சும்மா ஒரு நோட் புக்கில் நீங்கள் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ வந்து அதை எழுதிக்கிட்டே வாங்க. இது நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஸ்பீச் தெரபிஸ்ட்டுமே மெயின்டைன் பண்ணாங்கன்னா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி சேர்ந்த மாதிரி டிடெக்டிவ் ஒர்க் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மூணாவது டிப் நான் என்ன சொல்வேன்னா, கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்குறத நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 2-3 ஸ்டேஜஸ் ஆஃப் கெஸ்டால் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ எக்கோலாலியா இருக்கிற குழந்தைகள் எல்லாமே வந்து வேறு விதமாக லாங்குவேஜை ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2-3 ஸ்டேஜஸில் வந்து அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதையே தான் திருப்பி சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்க கேள்விகள் நிறைய கேட்டாங்கன்னா அந்த கேள்விகளை தான் அவங்க திருப்பி சொல்லுவாங்க இல்லையா. நீ என்ன பண்ணுற, இது என்ன கலரு, நீ எங்கே படிக்கிற, என்ன சாப்பிட்ட, இதே மாதிரி விஷயங்களே நம்ம திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தோம்னா அவங்களுமே திருப்பி வந்து கொஞ்ச நாள் கழிச்சு டிலேடாக இந்த கேள்விகளையே தான் கேட்பாங்க. அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. இதை வச்சு அவங்க கான்வர்சேஷனுமே மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ கேள்விகள் கேட்குறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க, கட்டுப்படுத்திடுங்க. இன்ஸ்டன்ட் நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் சேர்ந்த மாதிரி கிளே விளையாடுறீங்க, கிளேல வந்து எதையோ செஞ்சுட்ருக்கீங்க, நீ என்ன செய்கிற, நீ பால் செய்கிறியா, இது ரெட் கலரா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்காம, இந்த பால் அழகாக இருக்கே, நீ சூப்பராக பஸ் செஞ்சுருக்கியே, அம்மாவுமே வந்து பஸ் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூட்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல ஆரம்பிங்க. இந்த வீடியோவோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 4th டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிலேட் எக்கோலாலியா இருக்கிற குழந்தைகளுக்கு நீ, உன்னோட, உன்னோடது அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ உனக்கு என்ன வேணும், நீ இதை செஞ்சியா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக, ஒரு நியூட்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். நம்ம செஞ்சுட்டோம், நம்ம முடிச்சிட்டோம், நம்ம சாப்பிட்டுட்டோம், நம்ம வெளியே போக போகிறோம், நம்ம பார்க் போக போகிறோம், நம்ம ஸ்கூல் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கலாம்.
ஸோ இந்த ரீசனுமே ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடி சொன்ன பாயிண்ட் மாதிரியே தான். அவங்க எதை நிறைய கேட்குறாங்களோ அதை தான் அவங்க திருப்பி சொல்லுவாங்க. ஸோ நீ அப்படின்னு நீங்கள் பேசும்போது அவங்க அதை கவனிச்சுட்டு திருப்பி அதே தான் உங்ககிட்ட திருப்பி சொல்ல போகிறாங்க. அது வந்து அவங்க நம்மக்கிட்ட பேசும்போது ப்ரொனவுன் ரிவர்சலாக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க சம்டைம்ஸ் அதை வந்து உனக்கு அப்படின்னு எனக்கு வேணுன்றத உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க. ஒரு உனக்கு பால் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கான்டெக்ட் தப்பாக இருக்க மாதிரி, கிராமர் தப்பாக இருக்க மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம சாப்பிட்டுட்டோம், நம்ம முடிச்சிட்டோம், நம்ம வெளியே போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லெட்ஸ் டூ திஸ், லெட்ஸ் கோ அவுட் அப்படின்ற மாதிரியான சென்டென்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி மாடல் பண்ணும்போது இந்த குழந்தைகள் வந்து அதை ஈஸியாக கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணும்போது அது ஒரு கரெக்டான கான்டெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறதுக்குமே சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த 4 டிப்ஸை வந்து கண்டிப்பாக அவங்க எக்கோலாலியா இருக்கிற குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் எல்லாருடைய கமெண்ட்ஸையும் நான் படித்து அதுக்கான ரெஸ்பான்சஸையுமே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் பேசணும்னு இருந்துச்சுன்னா கட்டாயமாக அதையுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அப்கமிங் வீடியோஸில் அதை கவர் பண்ணுறேன். இந்த கட்டம் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எக்கோலாலியா இருக்கிற குழந்தைகளுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு யாராவது குழந்தைகள் தெரிஞ்சாங்களுமே இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையுமே பார்க்க வைங்க. இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாகவுமே இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.